கிரேஸ் டபனக்கல் அப்போஸ்டலிக் சர்ச் உள்ளான மனிதன் புதிய நாளுக்குள் அனுதின தியானம். புதன்கிழமை, பங்குனி மாதம் 4ஆம் தேதி 2026ஆம் ஆண்டு. இன்றைய தியான தலைப்பு ஆறுதலை பெருக பண்ணுங்கள். இன்றைய தியான வசனம் 2 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். எப்படியெனில் கிறிஸ்து இயேசுவினுடைய பாடுகள் எங்களிடத்தில் பெருகுகிறது போல கிறிஸ்துவினாலே எங்களுக்கு ஆறுதலும் பெருகுகிறது. தியானம். ஒரு ஊரிலே வாழ்ந்த விசுவாசியானவன் தன் இளவயதிலே சில பாடுகளுக்கூடாக செல்ல வேண்டியதாயிருந்தது. நெருக்கடியின் காலங்களிலே அதிலிருந்து வெளியேறுவதற்கு எந்த வழியும் இல்லாதிருந்தது. பல ஆண்டுகள் கடந்து சென்ற பின்பு அவன் தன் வாழ்க்கையை திரும்பி பார்க்கும் போது எப்படியாக அந்த உபத்திரவங்கள் யாவற்றிலும் இருந்து தேவன் தாமே தன்னை காத்து விடுவித்து வெற்றி கொடுத்தார் என்பதை சிந்திக்கும் போது அவன் தேவனாகிய கர்த்தருடைய வழி நடத்துதலின் மேன்மையை குறித்து ஆச்சரியப்பட்டான். அதனால் அவன் தன்னை போல பாடுகளுக்கூடாக கடந்து செல்லும் மற்றவர்களை திடப்படுத்த ஆரம்பித்தான். தான் பெற்றுக்கொண்ட தேவனுடைய கிருபையையும் அவருடைய உருக்கமான இரக்கத்தையும் மற்றவர்கள் அறிந்து கொள்ளும்படி கிரியைகளை நடப்பித்தான். ஆம் பிரியமானவர்களே, தேவ நன்மையை பெற்றிருந்தால் அதை உங்கள் வாழ்விலே காண்பிக்க ஆரம்பியுங்கள். நமது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனும் இரக்கங்களின் பிதாவும் சகலவிதமான ஆறுதலின் தேவனுமாய் இருக்கிறவருக்கு சோஸ்திரம். தேவனால் எங்களுக்கு அருளப்படுகிற ஆறுதலினாலே எந்த உபத்திரவத்திலாகிலும் அகப்படுகிறவர்களுக்கு நாங்கள் ஆறுதல் செய்ய திராணி உள்ளவர்களாகும்படி எங்களுக்கு வரும் சகல உபத்திரவங்களிலேயும் அவரே எங்களுக்கு ஆறுதல் செய்கிறவர். எப்படியெனில் கிறிஸ்துவனுடைய பாடுகள் எங்களிடத்தில் பெருகுகிறது போல கிறிஸ்துவினாலே எங்களுக்கு ஆறுதலும் பெருகுகிறது. ஆதலால் நாங்கள் உபத்திரவப்பட்டாலும் அது உங்கள் ஆறுதலுக்கும் இரட்சிப்புக்கும் ஏதுவாகும். நாங்கள் ஆறுதல் அடைந்தாலும் அதுவும் உங்கள் ஆறுதலுக்கும் இரட்சிப்புக்கும் ஏதுவாகும். நாங்கள் பாடுபடுகிறது போல நீங்களும் பாடுபட்டு சகிக்கிறதுனாலே அந்த இரட்சிப்பு பலன் செய்கிறது. நீங்கள் எங்களோட கூட பாடுபடுகிறது போலே எங்களோடு கூட ஆறுதலும் அடைகிறீர்கள் என்று நாங்கள் அறிந்து உங்களை குறித்து உறுதியான நம்பிக்கை உள்ளவர்களாய் இருக்கிறோம் என்று 2 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலிருந்து 7ஆம் வசனம் வரை வாசிக்கின்றோம். எனவே உங்கள் அனுபவ சாட்சிகள் உங்கள் வாழ்க்கையில் கிரியைகள் வாயிலாக வெளிப்படுத்தப்படட்டும். மற்றவர்கள் நன்மை அடைய வேண்டும் என்ற சிந்தை வளரட்டும். ஜெபம் செய்வோம். ஆறுதலின் தேவனே, என்னுடைய பாடுகளில் எப்படி கிறிஸ்துவின் ஆறுதல் பெருகுகின்றதோ அதே பிரகாரமாக மற்றவர்களுடைய வாழ்விலே நான் ஆறுதல் அளிக்கின்றவனாக இருக்க எனக்கு கிருபை செய்வீராக. இரட்சகர் இயேசு வழியாக ஜெபிக்கின்றேன். ஆமேன். மாலை வாசகம் கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் தொடக்கம் 21ஆம் வசனம் வரை.